கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். இந்த வசனத்துல யாரை குறித்து போடப்பட்டிருக்குன்னா மேபி போசேத். இவர் யாருன்னா யோனத்தானோட மகன். சவுல் ராஜா யுத்தத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தாவீது ராஜாவாயிடுறாரு. அப்போ தாவீது என்ன செய்யறாருன்னா, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உன்னை நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கறதுக்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். மேபி போசத்தை பார்த்தீங்களா? செத்த நாயை போல நான் இருக்கேன் உங்களுடைய சமூகத்தில், நீங்கள் என்னை நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறாப்புல. எவ்வளோ பெரிய தாழ்மை அவனுக்குள்ள காணப்படுது பார்த்தீங்களா? சவுல் ராஜா இறந்துருந்தாரு, யோனத்தான் போயிருந்தாரு, எல்லாம் முடிஞ்சிருது. இவர் மாத்திரம்தான் சவுல் குடும்பத்தில் மிச்சம் இருக்கிறாரு. தாவீது அவங்கள நினைவு கூர்ந்து தயவு செய்யறதுக்காக கேட்குறாரு. அப்போ இவன் ரொம்ப தாழ்த்துறான். அப்பொழுது அவன் வணங்கி, அவ்வளோ தாழ்மை, அந்த தாழ்மை அவனுக்கு ஒரு இரக்கத்தை வரவழைச்சது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி கெஞ்சி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். தாவீது ஒரு மனுஷன்தான், அவனே அந்த மேபி போசத்துக்கு இரக்கம் பாராட்டுறான். நம் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. நீங்க அவரோட சமூகத்துல இறங்குங்க, ஆண்டவரே என் மேல இறங்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுங்க, உங்களை தாழ்த்துங்க. பல ஆசீர்வாதங்களுக்கு நம்ம தாழ்மையா இருக்காது ஒரு காரணமாக இருக்கும். இந்த நாளில் உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இறங்குங்க, இந்த மேபி பசத்துக்கு எப்படி நீங்க இறங்குனீங்களோ அதே போல எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.